ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். சரியா? இப்போ நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வீட்டில் நம்ம தோசை மாவு இட்லி மாவு அடிக்கடி ரெடி பண்ணி வைப்போம், அப்படி தானே? அதே தோசை மாவு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஈஸியாக செய்கிற மணிக்கு குழிப்பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன். கார குழிப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சோலாம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம். நீங்கள் உப்பு போடலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டு ஆட்டுறதுனால நான் இதுக்கு தனியாக உப்புன்னு ஆட் பண்ணலை, பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் இதில் ஒரு முக்கால் ஒரு முழு பல்லாரியில் முக்கால் பல்லாரியை கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இன்னொன்று முக்கியமான விஷயம், குழந்தைங்க பச்சை மிளகா கடிச்சிட்டா அழுவாங்க. அதனால் பச்சை மிளகா என்ன செய்யுங்க, ரொம்ப பொடுசாக வெட்டி போட்டுறாதீங்க. சாப்பர்லலாம் போட்டு எடுத்து போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க பிச்சுக்கிறாதுங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முழு சைஸாக நம்ம கொஞ்சம் தெரிகிற மாதிரி கட் பண்ணி போட்டால் பிள்ளைங்க அப்படி பிச்சு தனியாக வச்சுக்குப்பாங்க. அதனால் அப்படி போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் இதில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லிக்கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் இந்த பணியார சட்டியில் நெய் விட்டுக்கிறேன். நெய் விடுங்க, இல்லைனா தேங்காய் எண்ணெய் விடுங்க. நெய் இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு சுட சுட நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம சட்னியும் கூட எடுத்துக்கலாம். கார சட்னி எடுத்துக்கலாம், தக்காளி சட்னி எடுத்துக்கலாம். இல்லை பிள்ளைங்க சட்னி விரும்ப மாட்டாங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை வச்சு கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இது சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நேரம் பசி அடங்கி இருக்கும். அதனால் இப்படி சுட சுட செஞ்சு கொடுங்க. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா அந்த நெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு கல்லுலையா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஆல்ரெடி உளுந்துலாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லது தான் குழந்தைங்களுக்கு. இது நம்ம சொல்கிற விதத்தில் கொடுக்குறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது செலவு சின்ன குழந்தைங்களுக்கு குழிப்பணியாரம்லாம் இது தெரியாது. குட்டி இட்லின்னு சொல்லி கொடுத்தா கூட அந்த குழந்தைங்க சாப்பிட்டு தான் செய்வாங்க. நம்ம சொல்லி கொடுக்குறது தான் பிள்ளைங்க சாப்பிட்றது. ஸோ அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவு ஊற்றினோன்னா அந்த நெய் மேலே எப்படி தளபுலன்னு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது போல் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், தீயை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கிற மாவு வேகாமலே போயிடும், பார்த்துக்கோங்க. அப்புறம் பிள்ளைங்க கடித்தாங்கன்னா சீஸ் வடிஞ்ச மாதிரி மாவு வடிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் மறக்காமல் ஃபுல் சிம்மில் வச்சு நின்று மெதுவாக வேக விடுங்க. அப்போ தான் அது பிள்ளைங்க கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் வீட்டில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல இட்லி பொடி, அதையும் அப்படி பதமாக மேலே தூவி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கா. இப்போ உள்ள குழந்தைங்க அந்த ஐட்டம் டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்குறத விட கடிச்சப்புறம் தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னையே பிள்ளைங்க அது எப்படி அழகாக இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க கடிக்க யோசிப்பாங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் அப்படியே மேலால் அப்படி தூவுற மணிக்கு இட்லி பொடியும் தூவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா நான் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக விட்ட பாருங்கள். பின்னாடி எப்படி மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அப்படியே இல்லை மிருதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அப்படி அழகாக திருப்புங்க. பாருங்கள், நமக்கு வெந்ததுனால தான் அது வடியவே இல்லை. அழகாக கமத்துனோன்னா டடக்குன்னு உளுந்துக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது இல்லை? அதேமாரி இந்த இட்லி பொடியும் கரெக்டாக எனக்கு இதாக இருந்ததுனால எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீட்டாக அழகாகவே இருந்துச்சு. பாருங்கள், இப்படி மெல்ல மெதுவாக அழகாக நீட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த சைடும் வேகும். அதனால் நம்ம திருப்பி போட்டால் தான் பெட்ரு. நீங்கள் நெய் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கணுன்னா மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக தான் இருக்கும். நான் மேலே இன்னும் நெய் ஆட் பண்ணிக்கல. எனக்கு முதல்ல ஊற்றுனதே போதுமாக இருந்ததுனால நான் ஊற்றிக்கல. ஏன்னா அதுவே எண்ணெயாக தான் இருந்துச்சு, நெய்யாக தான் இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே மெதுவாக அலைக்கு அப்படியே நைஸாக அவங்கள திருப்பி போட்டுக்கிட்டேன். அப்படி வடியாமலும் இதாகாமலும் நல்லா அழகாக திரும்பிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன். இப்போ பிள்ளைங்க வந்த உடனே வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். ஈவினிங் ஸ்கூல் பிள்ளைங்க போயிட்டு ரொம்ப டயர்டாக வருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது இன்றைக்கி அம்மா நமக்காக கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கிற ஒரு ஆசையோடு வருவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்க வேண்டியதான். அதுவும் நம்ம தான் பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு சத்தானதாக செஞ்சு கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குழிப்பணியாரம் எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த பொடி எதுவுமே எனக்கு உதிரலை. நான் எடுத்து என்னால் முடியல, வலிக்கிட்டே போயிடுச்சா, ஓவர் வழுக்கல் ஆகிட்டு. அந்தால பார்த்தேன், சரி சூட்டோட கையாலேயே எடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படி கையாலேயே எடுத்தேன்.
பொத்தும் வாங்கிக்கிட்டேன், சூடும் வாங்கிக்கிட்டேன். இருந்தாலும் இது வலிக்கிட்டே போனதுனால ஊதி ஊதி எப்படியோ கையாலேயே எடுத்து ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அழகாக சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. இவ்வளோ தூரத்துக்கும் நான் அதுக்கு சைடிஷ்க்கு சட்னி எதுவுமே கொடுக்கல. வெறும் குழிப்பணியாரமே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதுனால அவங்க வெளியே கடையில் போய் வாங்கி சாப்பிடணும், நொறுக்கு தீனி வாங்கி திங்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நம்ம கேட்டோமா நம்ம அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சத்தானது கொடுக்கும்போது நமக்கு இன்னும் சரி, நம்ம குழந்தை சேஃப்டியாக தான் இருக்குது, நம்ம பார்த்து பார்த்து செய்கிறதுனால பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதனால் நமக்கு தோணும் அப்போது இப்படி கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, அப்போ நல்லா இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் அமுக்கி பார்த்தேன், பாருங்களேன். பிச்சை சூடு என்னால் தாங்க முடியல, இருந்தாலும் உங்களுக்காக பிச்சு காட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்துருச்சுன்னு, உள்ளெல்லாம் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக குழிப்பணியார டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் உளுந்த வடை சாப்பிட்ட அனுபவமும் இருந்துச்சு. அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.